அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபேமிலிஸ் ஃபேவரேட். டுடே ஸ்பெஷலான ரெசிபி காளான் இல்லாமல் கோஸை வச்சு மட்டும் ரோட் சைட் காளான் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ். திஸ் இஸ் வெரி ட்ரஸ்டபிள் வெப்சைட். ப்ராடக்ட் அண்ட் மீடியாவோட டாப் அண்ட் லேட்டஸ்ட் ரிவ்யூஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வெப்சைட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் விசிட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்க காளான் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்துகிட்டு நான் 200 கிராம் அளவுக்கு கோஸை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 வெங்காயத்தை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து 3 டீஸ்பூன் கரெக்டாக எடுத்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்லா ரெட் கலருக்காக நான் 1/2 டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுட் கலர் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலரில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பகடா வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கையிலே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ லைட்டாக மட்டும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப ஊற்றாதீங்க. இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் பகடா மாவு ரெடி ஆகிடும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானலில் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம மீடியம் சைஸில் பகடா போட்டுடலாம். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவே போடுங்க. இப்போது பகடா வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. கொஞ்சம் கோல்டு கலரில் வந்ததுக்கப்புறம் இறக்கிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, கோல்டிஷ் கலர்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அதை இறக்கி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் 2 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடிசாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அதை நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். அப்புறம் தேவையான உப்பு. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயத்தில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலருக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 3 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரதுக்காக நான் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கிரேவி அதிகமாக வேணும்னா 3 டீஸ்பூன் கூட கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் ஆட் பண்ணி இதை போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன், அதே கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம பகடா ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பகடாவை இந்த மாதிரி குத்தி குத்தி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணாலே போதும். உங்கள்கிட்ட வினிகர் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்படி மசிச்சு விட்டுருங்க. அந்த பகோடாவை நல்லா கிரேவி கூட நல்லா மிக்ஸ் ஆகணும்.
நல்லா மசிச்சு விடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ சூப்பராகவே ரோட்டு கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த மாதிரி மோர் டிஷ்ஷஸ் உங்களுக்கு வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டாடா பாய் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.